ஒரு கூட்டத்துக்கு வரக்கூடிய தொண்டர்கள் மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அந்த மழையையும் வெயிலையும் தாங்கி கொண்டு நிற்கிறாங்க அப்படின்னாதான் அவங்க உறுதித்தன்மை கொண்டவர்கள். மக்களுக்காக களத்துல இங்க போராடமா. மழை வெயில்லாம் பொருட்படுத்தவே மாட்டான் அவன். அப்படி மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் ஒரு ராணுவம் போல இருப்பான். மழை வந்ததுக்கெல்லாம் போய் ஒருத்தன் சேர தூக்கி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான்னா அதுல இருந்து தெரியுது தாவேக்காவில் உள்ள கட்சியில உள்ள தொண்டர்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு கட்சி கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க அப்படின்னு கேலியும் கிண்டலும் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. எவன் ஒருவன் என்ன மழை பெஞ்சாலும் சரி, என்ன வெயில் அடிச்சாலும் சரி, இடியே அடிச்சாலும் அங்கிருந்து போகாம ராணுவ கட்டுப்பாட்டோட எவன் நிக்கிறானோ அவன் தான் தன் கட்சி கொள்கையோட உறுதியா இருப்பவன். அவனாலதான் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இவங்க அண்ணாச்சி நேற்றைக்கு கடலம்மா மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டிருந்தாரு. மாநாட்டுல பேசிக்கிட்டு இருக்கும் போதே மழை வந்துருச்சு. மழை வந்த உடனே சில பேர் குடை வச்சிருந்தாங்க, குடையை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. குடை இல்லாத ஆட்கள்லாம் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. இப்ப அங்கிருந்து ஓடி போன அத்தனை தொண்டர்களையும் என்ன சொல்லலாம்? இவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சியின் கொள்கையில உறுதிப்பாட்டோட இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாமா? உங்க கட்சியில உள்ளவங்க தான் அப்படியே புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் புயலே அடிச்சாலும் நிக்கக்கூடிய ஆளாச்சு. ஏன் ஓடி போனாங்க சாட்டையவர்களே?